जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्रप्रभाकरम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्रप्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर 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 चंद्रशेखर आदिशंकर காலன் கிட்ட வரும்போது தான் ஆசை பிசுரூபம் எடுக்கும்னு சொல்லுவா. எங்க அகிலாவை பார்க்காமலே என் ஆயுசு முடிஞ்சு போயிடுமோன்னு ஒரு பீதி, ஒரு பயம். எனக்கு தெரியும், தான் பொண்ணை பார்த்த உடனே ஊர்ல இருக்கிற தெம்பெல்லாம் அப்பாக்கு வந்துருமே. நான் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே? ஏம்மா,
அந்த ஃபோனை தான் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வையேன். அது எப்படிப்பா முடியும்? மொபைல் போன்ல தானே அவ உலகமே அடங்கியிருக்கு இல்லையா அகிலா? ஏமா பவானி, வயசுல சின்ன பொண்ணு நீ, உனக்கு எப்படி மனசு வந்தது இந்த அக்ரஹாரத்திலே இருக்கணும்னு? குருமூர்த்தி சார், இது என்னோட முடிவு. நானே மனப்பூர்வமா எடுத்த முடிவு. இதை யாரும் என் மேல திணிக்கல. அதுக்கு காரணம் அவர்தான். சரி, இவர் தான் காரணம்னா புரியல. சமயம் வரும்போது தெரிய வரும். ஆமா, உங்க தாத்தா சேஷு இருந்த அக்ரஹாரத்து பேர் என்ன சொன்னேன்? ஸ்ரீகண்டபுரம் பாலூர் அக்ரஹாரம். ஏன், உனக்கு தெரியுமா? ஸ்ரீகண்டபுரம் பாலூர். அகிலா, ஆ, இந்தா இந்த பாலை எடுத்துக்கோ. இல்ல மணி, இன்னைக்கு எதுவும் வேணும் போல தோணல. உனக்காக தான் எடுத்துன்னு வந்தேன். அப்புறம் உன் இஷ்டம். என்ன அத்தை, சாயங்காலமும் ஒண்ணுமே சாப்பிடல. ஏன் இப்படி வயித்த காயப்படுறது? வயிற்ற காயப்படுறதும் ஒரு விதத்துல நல்லதுதான். தேக ஆரோக்கியத்துக்காகவும் மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி உபவாசங்கள் ரொம்ப அவசியம். எனக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் பொருந்தும். இதை நான் சொல்லலை, மகா பெரியவா சொல்லியிருக்கா. இதை தான் படிச்சுட்டு இருக்கியா? இல்லை, மரணத்தை பற்றியும் மரண பயத்தை பற்றியும் பெரியவா என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்பாவை பார்த்ததுலேருந்து மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு, ஒரு ஆதங்கம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பா எழுந்து நன்னா நடமாட ஆரம்பிச்சிட்டாலே, அப்புறம் எதுக்கு இந்த பயம்? இல்லை, நான் இங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா? வந்தா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அத்தை, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. certain things are inevitable in life. அதுல மரணமும் ஒண்ணு. அதை அவாய்ட் பண்ண முடியாது. நான் சின்னவளா இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. பவானி அக்ரஹாரத்துல இருந்தாலும் எவ்ளோ தெளிவா எவ்ளோ மெச்சூர்டா பேசுறா பத்தியா? இந்த முதிர்ச்சியும் பக்குவமும் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்ல. உங்களை மாதிரி இல்லைங்கிறேன், புரியுறது. என்னம்மா, பழத்தை உரிச்சிட்டியா? உரிச்சுட்டே இருக்கேன். அங்க பாரு, சரியா உரிக்கல. நன்னா உரி. பவானி, நோக்க சமஸ்கிருதம் தெரியுமோனோ? அதுல ஒரு வச்சனம் உண்டு, நீச்சாக கலகமிச்சந்தி சாந்தி மிச்சந்தி சாதவகா. இத எங்க அண்ணா அடிக்கடி சொல்லுவா. தெரியுமே, நன்னாவே தெரியும். நிறைய தடவை கேட்டிருக்கேன். அதே மாதிரி சாணக்கிய நீதியில அக்னிசேஷம் ரிணசேஷம் சத்ருசேஷம் ததைவச்ச புன புன பிரவர்த்தேத் தஸ்மாத் சேஷம் ந காரியேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அக்னி, கடன், அப்புறம் எதிரிகள், இது மூணையும் மிச்சம் மீதி வைக்க கூடாது. ஏன்னா திரும்ப திரும்ப அது வந்துட்டே இருக்கும். அதனால அதை வளர விடாம பூண்டோட அழிச்சிடணும். என்ன பவானி, நான் சொன்னது புரிஞ்சுதோனோ? இல்ல, பொதுவா சொன்னேன். நன்னா முழுசா உரிச்சு முடிச்சிட்டேன். முடிச்சிட்டேன். நானும் பொதுவா தான் சொன்னேன். ஆமா அகிலா, அப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னியே, என்ன தீர்மானம் பண்ணிருக்க?
ஏன் என்ன நாளைக்கே கிளம்ப சொல்றீங்களா? ஐயோ இல்லடிமா, நான் சாதாரணமா தான் கேட்டேன். எனக்கே இந்த பொல்லாப்பு. இது உங்க அப்பாவோடா. நீ எத்தனை நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். நான் எதுக்காக கேட்டேன்னா, நீ கொஞ்ச நாள் இங்க இருக்கிறதா இருந்தா நான் என் பிறந்தாத்துக்கு போய் என்னோட அப்பா அம்மாவோட இருந்துட்டு வரலாம். நானும் அவளை பார்த்து மாச கணக்காச்சு. எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை அத்தை. சீதைக்கு ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்திங்கிற மாதிரி அவர் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். இருக்கணும். என்ன அத்தை, என்ன யோசனை? ஆ இல்ல, மன்னி சொன்னதை நினைச்சு பார்த்தேன். அவளுக்கும் அவ அம்மா அப்பாவை பார்க்கணும்னு இருக்கும் இல்லையா? எல்லாரையும் பாசம்தான் கட்டி போடுறது, இழுக்கிறது. ஆ ஒண்ணு பண்ணலாமே. நீங்க சொன்ன மாதிரி நான் என் பிறந்தாத்துல ஃபியூ டேஸ் இருக்கேன். நீங்க போய் உங்க பிறந்தாத்துல இருந்துட்டு வாங்களே. நீ வருத்தப்பட்டுண்டோ கோச்சுண்டோ இதை சொல்லலையே. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. நீங்க சொன்னது கரெக்டுன்னு பட்டுது, அதனால நான் பட்டுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நீங்க எப்ப வேணாலும் கிளம்பலாம். பவானி, அத கொடு, தாத்தாட்ட கொடுத்துட்டு வரேன். பாவம் அம்மா, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. தினம் காலம்பரை எழுந்திருக்கணும். டெய்லி ரொட்டீன், லைஃப் கோஸ் ஆன். அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடிப்பு பெரிய வாக்காக தியான மண்டபம் கட்டணுங்கிற ஆம்பிஷன். அப்படி பார்த்தா அது எல்லாருக்குமே பொருந்தும். ஐ மீன் த டெய்லி ரொட்டீன். என்ன வாழ்க்கை வாழறோம் நம்ம? வாழ்நாள் முழுக்க எதையோ துரத்தின்னு இருக்கோம். நம்ம பிறப்போட லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன? என்னைக்காவது அதை பத்தி யோசிச்சிருக்கோமா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? ஏன் பவானி, நீ என்னைக்காவது அதை பத்தி யோசிச்சிருக்கியா? என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. நான் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் இருக்கு, பர்பஸ் இருக்கு. தெரிய வரும். நீ எதை நினைச்சு இந்த மாதிரி பேசுறேன்னு எனக்கு புரியல. பட் த ரியல் பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் அஷ்டாங்க யோகத்தை ப்ராக்டிஸ் பண்றது தான். அதுதான் நம்ம வாழ்க்கையோட லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கணும். அஷ்டாங்க யோகமா? ஆமா, இத பத்தி தெய்வத்தின் குரல்ல மகா பெரியவா எளிமையா தெளிவா விரிவா சொல்லியிருக்கா. ஏண்டா கணபதி, பெரியவா, இந்த ஸ்திரீ தர்மத்தை பத்தி நான் சொன்னது எல்லாத்தையும் குறிப்பிடுத்திட்டியோன்னோ? ஆச்சு பெரியவா. அதை கொஞ்சம் கிரமமா எழுதி அடுத்த தடவை வரும்போது படிச்சு காட்டுறேன். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தோன்றது. இன்னைக்கு உலகம் ஏதோ ஒரு இதில் போயிட்டு இருக்கு. எதுக்காக வாழறோன்னு எத்தனை பேர் நினச்சி பார்க்குறா? த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோமே, அதை பற்றின சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கு? ரமண மகரிஷி கூட இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். ஹூ அமை, நான் யார் அப்படின்னு கேட்டு பார்த்துக்கணும்னு. எழுதிக்கோ. உத்தரவு பெரியவா. நான் யார்? எதுக்காக இந்த மனித பிறவி? இந்த பிறவியில் நான் செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய இலக்கு எது? அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கறதுக்காக தான் அவனுக்கு 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற உயிர்களுக்கு இந்த கேள்விக்கும் இந்த போக்கிற்கும் இந்த சிந்தனைக்கும் இடமே இல்லை. ஏன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். நதிகள்னால் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பல நதிகள் ஓடின்னு இருக்கு. ஒரு பக்கம் காவேரி ஓடின்னு இருக்கா, இன்னொரு பக்கம் தாமிரபரணி, வடக்க கங்கை, நர்மதை, துங்கபத்ரா இப்படின்னு ஏராளமான நதிகள் ஓடின்னு இருக்கு. அவ்வளவு நதிகளும் சமுத்திரத்தில் போய் கலந்தோடனே நாம் அதை நதிகள்னு பிரித்து சொல்கிறதில்ல, சமுத்திரம் அப்படின்னா சொல்கிறோம். அதே மாதிரி பரமாத்மா ஸ்வரூபமாகவே நம்ம ஆகணும். நம்மெல்லாம் ஒரு நதி மாதிரி, அந்த பரமாத்மா அப்படிங்கிறவன் சமுத்திரம் மாதிரி. நாம் போய் அவனோட கலந்துடணும். இந்த உண்மை தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மனுஷ உடலை விட்டு போகக்கூடாதுன்னு ரொம்பவே பிரயத்தனப்படுறோம். இந்த உடல் தான் ஆதாரமாக இருக்கணும்.
சரி, இந்த உடலை துணையா வச்சுண்டு ஆயுஸ் இருக்கும்போதே பரமாத்மா ஸ்வரூபத்தோட ரெண்டரை கலந்தோட பிரயத்தனப்படணும். மனுஷன் இந்த ஜென்மாவை எடுத்ததோட காரணமே அதுதான். இதுக்கு தான் வேதாந்தம் பயன்படுறது. அதாவது இந்த மாதிரி உடம்ப பயன்படுத்திண்டு நாம் பகவானோட கலந்துக்கிறதுக்காக செய்கிற முயற்சிகள்னு இருக்கு. நான் அடிக்கடி சொல்லிட்டு வர ஆத்ம விசாரம், தர்ம அனுஷ்டானங்களை விடாமல் கடைப்பிடிக்கிறது, வேத சம்ரக்ஷணம் பண்ணுறது, பொது சேவை செய்கிறது, இதை தவிர நாம் பகவானோட ஐக்கியமாகறதுக்குன்னு சில வழிகள், சில மார்க்கங்களும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளாக இருக்கணும். இது சில சமயம் புரியும், சில சமயம் நாம் இருக்கிற நிலைமையில் இது புரியாது. என்ன புரியலையா? வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம மனுஷ ஜென்மாவோட பலன் அடையிறதுக்கும் பிரதானமான காரியங்கள் அநேகம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அஷ்டாங்க யோகங்கள்னு இருக்குது. மொத்தம் 8 யோகம். அந்த 8ம் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி. அஷ்டாங்க யோகத்தோட முதல் படி யமம். யமத்தில் 5 படிகள் இருக்கு. முதல் படியையே மிதிக்காதவர்களுக்கு மேற்படியில் இருக்கிற வேதாந்தம் புரியாது. இதில் நான் அப்படிங்கிறது இல்லாமல் போய் பரமாத்ம ஸ்வரூபத்தோட கலந்துடுறது. ஆத்ம சாட்சா்காரம், பிரம்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசுறது கூட இவாளால் முடியாது. இந்த உண்மையை புரிஞ்சுண்டு பரமாத்மா ஸ்வரூபத்தோட கலக்கிறது ஒன்று தான் இந்த ஜென்மாவோட பயன். யமத்துக்கு அடுத்தது நியமம், அதாவது தனிமனித ஒழுங்கு. இந்த அங்கத்தில் சௌச்சம், அதாவது தூய்மை, சந்தோஷம், அதாவது திருப்தி, தவம், சுவாத்தியாயம், கல்வி, ஈஸ்வர பிரணீதானா, ஈஸ்வரங்கிட்ட சரணடைதல் அப்படிங்கிற 5 ஒழுக்கங்களை கொண்டது. 3வது படியான ஆசனம் அப்படிங்கிறது அமரும் நிலையாகும். அதாவது யோகியானவன் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உடலை குறிப்பிட்ட நிலையில பயிற்சி செய்யறதாகும். 4வது படியான பிராணாயாமம் அப்படிங்கிறது சுவாச ஒழுங்குமுறைகள். அதாவது முறையான சுவாச பயிற்சியினால ஆன்மீக சாதனைக்கு அதிமுக்கியமான பிராண உயிர் சக்தியை உருவாக்குறது. 5வது படியான பிரத்யாகாரா அப்படிங்கிறது புலன்களை புலநோக்கு பொருள்கள்லேருந்து விலக்குதல். 6வது படியான தாரணை அப்படிங்கிறது ஆழ்ந்த சிந்தனையை குறிக்கும். அதாவது ஒரு மனுஷன் அடைய வேண்டிய ஆன்மீக குறிக்கோளை பற்றின சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்கிறது. 7வது படியான தியானம் அப்படிங்கிறது முற்றிலும் ஆழ்ந்த சிந்தனையை குறிக்கிறது. அதாவது ஒருவன் எந்த சிந்தனையும் இல்லாமல் அடைய வேண்டிய குறிக்கோளில் மொத்தமாக ஆழ்ந்து இருக்கிற நிலை. கடைசியா 8வது படியான சமாதிங்கிறது அஷ்டாங்க யோகத்தின் இறுதி நிலை. அதாவது ஒரு மனுஷன் தன் குறிக்கோளை அடையிற நிலை. இப்போ ஆரம்பத்தில் யமம்னு சொன்னேன் இல்லையா, அதில் உள்ள 5 படிகள் என்னன்னு தெரியுமோ? அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகம். இந்த 5ம் தான். இந்த 5ம் நமக்கு முதல்ல தெரியணும், அப்புறம் புரியணும். இந்த 5 நிலைகளை நாம் கடந்து போனால் அந்த முதல் யோகம் முடியும். அது என்னலான்னு நமக்கு தெரியுமோ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் பெரியவா. அகிம்சை, எந்த உயிரினத்தையும் வதைக்காம இருக்கிறது. சத்தியம், உண்மையை பேசுறது. அஸ்தேயம், திருடாமை, பிறர் பொருளை அபகரிக்காம இருப்பது. பிரம்மச்சரியம், புலன் அடக்கம், பாலுணர்வு விஷயத்துல கட்டுப்பாடோடு இருக்கிறது. அபரிகிரகம், பேராசை இல்லாம இருக்கிறது. தேவையில்லாத பொருட்களை சேர்க்காம இருப்பது. நீ இப்ப சொன்னதை
அப்படியே எழுதிக்கோ. உத்தரவு பெரியவா. இதில் அபரிக்கிரகம் பற்றி மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பரிகிரகம் அப்படின்னா கிரகிப்பது அப்படின்னு அர்த்தம். அபரிக்கிரகம் அப்படின்னா கிரகித்து கொள்ளாமை. அதாவது இந்த உலகத்தில் நாம் இருக்கிறதுக்கு நம்ம உடலுக்கு எவ்வளவு அத்தியாவசியமானதோ அதுக்கு மேலே நாம் எடுத்துட்டா அது திருட்டுன்னு ஆயிடுறது. உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் வாழறதுக்கு எனக்கு ஒரு உழக்கு அரிசி, ஒரு சொம்பு ஜலம், ஒரு டம்ளர் பால், இவ்வளோ வஸ்துக்கள் அவசியம். அதுக்கு மேலே நான் எடுத்துட்டா அது திருட்டுன்னு ஆயிடுறது. அதனால் நம்மளோட தேவைக்கு அதிகமாக ஒரு சிறு துரும்பையும் எடுத்து உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது தான் அபரிகிரகம். இப்படிப்பட்ட கட்டுப்பாடு வந்தால் தான் உண்மையை தெரிஞ்சுக்கிறது சுலபமாக இருக்கும். நாம் இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வேதாந்தம்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஹேதுவாக இருக்கும். இந்த அஷ்டாங்க யோகத்தில் முதல் படியான யமம் பற்றி நான் இப்போ சொன்னேன். இன்னும் 7 அங்கங்கள் இருக்கு. அதை அடுத்ததாக வச்சுக்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னையோட 32வது எபிசோட் பூர்த்தி ஆகிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி பெரியவா சீரீஸ் 1 அப்படின்னு சொல்லலாம். அதை 101 எபிசோட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவா அவசியம் பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நான் இப்போ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு பிரதான காரணம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதாவது உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை வச்சு தான் இந்த சீரீஸ் போயின்னு இருக்கு. இப்போ இது வரைக்கும் அந்த கான்ட்ரிபியூஷன்ஸை வச்சு நான் இது வரைக்கும் வந்துட்டேன், 32 எபிசோட் வரைக்கும் வந்துட்டேன். தி ஐடியா வாஸ் டு கோ அப் டு 52 எபிசோட்ஸ் அட்லீஸ்ட். அஃப்கோர்ஸ் எல்லாமே தெய்வ சங்கல்பம் தான், பெரிய அனுகிரகம் தான், நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல. அது எத்தனை போகணுன்னு இருக்கோ அத்தனை போகும். ஸோ இப்போ இந்த கட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா, வாட் எவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஐ ரிசீவ்ட் ஸோ ஃபார் அதை வச்சு 32 பண்ணிட்டேன். அண்ட் அதோட என்னோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் ட்ரை அப் ஆகிடுது. ஸோ ஃபர்தராக நான் பண்ணணும் அப்படின்னா ஃபர்தர் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்தால் தான் பண்ண முடியும். அதனால் தோ இட் இஸ் எ பிட் சேடனிங், I have to inform you that இந்த எபிசோடோட நான் தற்காலிகமாக இதை நிறுத்த வேண்டியிருக்கு. அஃப்கோர்ஸ் அட் திஸ் ஜங்க்சர் I wish to thank each and every one of you for your support, for standing by me. ஏன்னா முதல்ல ஒரு 101, இப்போ ஒரு 32. ஸோ 133 எபிசோட்ஸ் எடுக்கிறதுக்கு பக்கபலமாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அண்ட் இதை வந்து என் வாழ்நாளில் என்றைக்குமே நான் மறக்க முடியாது. இப்போ வாட் ஐ இன்டென்ட் டூயிங் இஸ், ஒரு 2 மாதம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அதாவது ஃபர்தராக எபிசோட்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த 2 மாதத்தில் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்ததுன்னா வில் கண்டினியூ. அண்ட் அது வாட் எவர் கோர்ஸ் இட் டேக்ஸ், லெட் இட் டேக். இன்கேஸ் அந்த அளவுக்கு வந்து வரலை அப்படின்னா இதோடு நான் வந்து இது தற்காலிகமாக நிறுத்த வேண்டியிருக்கும். ஸோ லெட்டஸ் வெயிட். அண்ட் பெரியவாளோட சித்தம் என்னவோ, கடவுள் அனுகிரகம் என்னவோ, அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கட்டும். ஆனால் என்னென்னா, வி ஆல் லிவ் ஆன் ஹோப்ஸ்னு சொல்கிற மாதிரி எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்த எபிசோட்ஸை பார்த்ததுக்கப்புறம் ஐயோ அதுக்குள்ளே நிறுத்தணுமா அப்படின்னு பல பேருக்கு தோணலாம், கான்ட்ரிபியூஷன்ஸ் வரலாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில், லெட் மீ பி வெரி ஆனஸ்ட், தனிப்பட்ட முறையில் என்னால் வந்து பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் என்கிட்ட இல்லை. ஸோ இதை நீங்களும் புரிஞ்சுப்பேள் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். பட் பிஃபோர் சைனிங் ஆஃப், லெட் மீ டெல் யூ ஒன்ஸ் அகெயின், உங்கள் எல்லாரோட பேர் ஆதரவுனால தான் என்னால் இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஐ எக்ஸ்பிரஸ் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இந்த தருணத்தில்
I take this opportunity to thank all the artists and the technicians. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதான் ஒரு 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 கைங்கரியமாக தான் இதை பண்ணினான். அட் எ வெரி வெரி லோ வாட் ஷுட் ஐ சே சம்பாவனை. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், மற்ற லைட்மேனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் பாய்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இட்ஸ் நாட் அன் எக்ஸாஜரேஷன், ஒரு ஃபேமிலி மாதிரி கோஆப்ரேட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னோட ட்ராவல் பண்ணினா அவளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்தில் கூடிய விரைவில் மறுபடியும் சந்திப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நவ் let us wait and hopefully see you soon. நன்றி நன்றி நன்றி. மகா